ஊரை தொடாமல் போன சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ். ஆர்பி சௌத்ரி காற்றில் கரைந்த ரியல் சென்டிமெண்ட் கடைசி ஆசை. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் வெளியான 99 படங்களுக்கு மிகவும் தரமானவை. ஆர்பி சௌத்ரி படங்கள் இரட்டை அர்த்த வசனங்களே. ஆபாசமான காட்சிகளோ தேவையற்ற கவர்ச்சியோ ஒருபோதும் இருக்காது. ஆர்பி சௌத்ரி தயாரித்த படங்கள் எதுவுமே பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக இல்லாவிட்டாலும் கதையில் பிரம்மாண்டமாக இருக்கும் என்றெல்லாம் புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு ஒரு பேட்டியில் பேசும்போது, ஆர்பி சௌத்ரி மிகச்சிறந்த பண்பாளர், அனைவரிடமும் எப்போதும் இன்முகத்தோடு பழகக்கூடிய மாபெரும் ஜென்டில்மேன். சினிமா துறையில் எத்தனையோ சவால்களும் நெருக்கடியிலும் நிறைந்திருந்தாலும் அவர் யாரிடமும் ஒருபோதும் கோவப்பட்டதே கிடையாது. எந்த சூழ்நிலையும் நிதானத்தை இழக்காமல் மிகவும் மென்மையாக அதிர்ந்து பேசாமல் பழகும் உன்னத குணம் என்று சௌத்ரி கூறியிருக்கிறார். சினிமா தொழிலை தனது தெய்வமாக நினைத்து அவங்க முழு அர்ப்பணியுடன் உழைத்த காரணத்தினால்தான் தயாரிப்பாளராக அவர் அடுக்கான இமாலய வெற்றிகளை சந்திக்க முடிந்தது. தமிழ் சினிமாவில் எத்தனையோ திறமையாளர்களுக்கு வாழ்க்கை புதிதாக வெளிச்சத்தை தந்து கைதூக்கி விட்ட பெருமை அவருக்கு உண்டு. திரைத்துறையில் பல நடிகர்களை அறிமுகப்படுத்தி தயாரிப்பாளர் மத்தியில் மிக முக்கியமான பல புதிய இயக்குநர்களை தமிழ் சினிமாவுக்கு வாரி வழங்கியது தனி சிறப்பு ஆர்பி சௌத்ரிக்கு மட்டுமே சேரும். தமிழ் திரையுலகில் முன்னணி இயக்குநராக இருக்கும் விக்ரமன், கே.எஸ். ரவிக்குமார், எழில், சசி, பேரரசு, ராஜ்குமார், ராசு, மதுரவன், லிங்குசாமி போன்றவர்களின் வாழ்க்கை அடித்தளமாக இருந்தது. பிள்ளையார் சொல்லி போட்டதே இவர்தான். சூப்பர் கிட்ஸ் படம் தயாரிப்பில் வெளியான 99 படங்கள் மிக தரமானவை. அவருடைய படங்கள் இரட்டை அர்த்த வசனங்களோ ஆபாசமான காட்சிகளோ தேவையற்ற காட்சியோ ஒருபோதும் இருக்காது. ஆர்பி சௌத்ரி தயாரித்த படங்கள் எதுவுமே பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக இல்லாவிட்டாலும் கதையில் பிரம்மாண்டமாக இருக்கும். தமிழ் சினிமாவில் கலெக்ஷனை அள்ளி குவித்த தேட்டர் ரெக்கார்டுகளை உடைத்த நாட்டாமை படத்திற்கு பிறகுதான் நடிகர் சரத்குமாருக்கு ஒரு பெரிய சினிமா வாழ்க்கை கிடைத்தது. சூரியவம்சம் திரைப்படம் எந்த காலம் மறக்க முடியாத ஒரு அற்புதமான உணர்வமான கதையாகும். ஆர்பி சௌத்ரி கதையை மட்டுமல்லாமல் முழுமையாக நம்புவாங்க. ஒரு இயக்குனர் அவருடைய கதையை சொல்லும்போதே அந்த படம் மக்களிடம் போய் சேருமா, அதில் மனித உணர்வுகள் சென்டிமெண்ட் சரியாக இருக்கிறதா என்று துல்லியமாக கணிப்பதில் அவர் ஒரு கில்லாடி. ஆரம்பத்தில் மசாலா படங்களை நடித்து கொண்டிருந்த நடிகர் விஜய் வைத்து பூவே உனக்காக படத்தை தயாரித்தாங்க. அது விஜயின் சினிமா கெரியரில் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டாக வெற்றி படமாக அமைந்தது. அதன் பின்பு விஜய் வைத்து துல்லாத மனம் துள்ளும், திருப்பாச்சி, ஜில்லா என பல சூப்பர் ஹிட் படங்களில் தயாரித்திருக்கிறாங்க. அதே போன்று நீ வருவாய் என படம் தயாரிப்பில் உருவான மிகச்சிறந்த படமாக இருந்து வருகிறது. ஆர்பி சௌத்ரி இன்று 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும் விஜய் அவர்களை கடைசியாக இயக்குவதாக சொல்லியிருந்தார். இவ்வளவு பெரிய பட்ஜெட் படத்தில் தயாரிப்பது குறித்து பேச்சுவார்த்தை தள்ளி போய் கொண்டிருந்ததை தவிர இறுதி வரை கைகூடவே இல்லை. விஜய் வைத்து 100வது படம் தயாரிக்க வேண்டும் என்ற ஆர்பி சௌத்ரியின் அந்த இறுதி ஆசை அவர் மறைவுக்குள் நிறைவேறாமல் போய்விட்டது என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்னென்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.